வணக்கம் சர்மிளா. பேரணாம்பட்டு வட்டத்துக்கு உட்பட்ட அரவட்லா ஊராட்சியில் உள்ள கிராமங்கள், அதாவது அரவட்லா, தாஸ்மரபண்டா, கொத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் பார்த்தோம்னால் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மா சாகுபடியானது செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது மாங்காய்க்கு சந்தையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்து இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மாங்காயின் விலை கடுமையாக சரிந்து 1 கிலோ மாங்காய் சந்தையில் பார்த்தோம்னால் ரூபாய் 2 முதல் 4 வரை மட்டுமே வியாபாரம் செய்யப்படுவதாகவும், அதாவது விற்பனையாகி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் உற்பத்தி செலவை கூட அவர்களால் ஈட்ட முடியவில்லை என்ற ஒரு வேதனையை அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மா தோப்பை குத்தகைக்கு எடுத்து அதாவது மா விவசாயம் செய்து வரக்கூடிய வியாபாரிகளும் கடுமையான நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மாங்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் பழங்களை பறிப்பதற்கான கூலி ஆட்களை கூட அந்த கூலி ஆட்களுக்கு கூட அவர்கள் உரிய கூலி கொடுக்க முடியாமல் அவர்களை வரவழைக்க முடியாமலும் அந்த மாம்பழங்களை பறிக்க முடியாமல் மாமரத்திலே அந்த மாம்பழங்களை விட்டுவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் வனவிலங்கு தொல்லை, அதாவது குரங்குகளும் மாமரத்தில் இருக்கக்கூடிய மாங்காய்களை சேதப்படுத்தி வருகின்றன. இது போல பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரக்கூடிய மா விவசாயிகள் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். அதாவது தமிழக அரசு ஆதரவு, அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், விவசாயிகளிடமிருந்து மாங்காய்களை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். ஏற்கனவே பார்த்தோம்னால் மா விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கையானது வேலூர் மாவட்டத்தில் இந்த மாங்கூழ் தொழிற்சாலை ஒன்று அமைத்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். ஏனென்றால் தங்கள் பகுதியில் விளையக்கூடிய மாங்காய்களை, மாம்பழங்களை நாங்கள் தங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கூழ் தொழிற்சாலைக்கு கொண்டு சென்று கொடுத்தாலும் தங்களுக்கு தோராயமான ஒரு விலை கிடைக்கும், அதனால் நாங்கள் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த ஆண்டு மாங்காயின் விலை கடுமையாக சரிந்திருப்பதால் மாங்காய் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷர்மிளா, மாங்காய் விளைச்சல் அமோகமாக இருந்த போதிலும் அதற்கு உரிய விலை கிடைக்காததால் மா விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து விவரங்களை எமது செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கிட கேட்டோம்.